நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கௌதம் இருக்கார்ல, அந்த விவாகரத்து பத்திரத்த எடுத்து எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க. மதுமிதா வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து மாடியிலேருந்து இறங்கி வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் வரும்போது வந்து எல்லாருமே கை தட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா கிரனோட கையாள் ஒரு 3, 4 பேர் இருந்தாங்கல்ல. அதாவது மதுமிதா வந்து கிரனோட வீட்டுக்கு வர்றப்ப பார்க்குறப்ப அங்கே ஒரு 4, 5 பேர் நின்னாங்கல்ல. அவங்க வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா மேடம் வந்து இப்போ தான் வந்து கிரண் உங்க வீட்ல இருந்தாங்க. இப்போ பார்த்தா இங்கே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. மேடம் வந்து கிரணை லவ் பண்ணுறாங்கல்ல. அதனால வந்து அவங்க அங்கே போயிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் பார்ட்டி வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கேயும் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா கேக் வெட்டுறத ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து மதுமிதா வாமா கேக் வெட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கேக் வெட்ட ஆரம்பிக்காங்க. கேக் வெட்டிட்டு அந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து மதுமிதா வந்து ஊட்டி விடுறாங்க. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பயங்கரமான சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் மதுமிதா வந்து லேட்டாக கல்யாணம் முடிஞ்சாலும் இப்படி நமக்கு வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து அமைஞ்சிருக்காரு. அவங்களோட பிறந்தநாளை கூட இந்த அளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுற மாப்பிள்ளை வந்து நமக்கு கிடைக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அங்கனக்குள்ள ராமச்சந்திரன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கிரணுக்கு வந்து கொஞ்சம் சுயநினைவு வந்துடுது. தலையில் அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தார்ல, கொஞ்சம் சுயநினைவு வந்துடுது. அங்கிட்டு பார்த்தா நம்ம சுருதி வேறு முழிச்சிடுறாங்களா. அவங்க வேறு காலு கை கட்டியிருக்கிறதுனால அவங்களால எந்திரிச்சு வர முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஊன்னு முணங்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. கிரண் போய் அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்காங்க. உள்ளே பார்த்தா அவங்க வந்து முழிச்சிட்டாங்க. இனிமேல் வந்து இவளை வந்து கதவை திறந்து வச்சுட்டு போனோம்னா இது சரியாக வராது. கதவை மூடிட்டு நம்ம லாக் பண்ணிட்டு போயிடுவோம். அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே கிடப்பா. இல்லைன்னா எல்லா உண்மையுமே சொல்லிவிட்டு நமக்கு வந்து பெரிய ஆப்பு வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவெல்லாம் பூட்டிட்டு கிரண் வந்து இந்தா வாரேன் மதுமிதா என்னையவே அடிச்சு போட்டா நீ அங்கே போய் நீ வந்து பிறந்தநாள் பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன், அந்த பிறந்தநாள் பார்ட்டி நீ எப்படி கொண்டாடுற நான் பார்க்கேன், இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிபட்டுருக்குல அந்த இடத்துல வந்து ஒரு பேண்டேஜை ஒட்டிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல கிளம்பி வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம எல்லாருமே சேர்ந்து மதுமிதாவை வந்து கௌதமுக்கு வந்து கேக்கை ஊட்டி விடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து எல்லோரும் முன்னாடி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பம் இல்லாமல் வந்து கேக்கை வந்து வாங்கிக்கிறாங்க. திருப்பி வந்து எல்லாருக்குமே வந்து கேக் ஊட்டி விட்டுறாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் ஆனால் கோர்ட்டுக்குள்ளேயே வந்து அந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சந்தோஷ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவார். ஆகா இவன் ஏதோ வில்லங்கமாக ஏதோ செய்ய போகிறான், அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா வக்கீல் வேறு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வக்கீல் இருக்கும்போது நம்ம எப்பயுமே பக்கத்தில் வச்சு தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த டைம் வந்து வக்கீல் வந்த போனே நம்ம அனுப்பி வச்சிட்டான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆனால் பிறந்த நாளுக்கு வந்து ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் அது என்ன ஏதுன்னு வேறு தெரியலை. கண்டிப்பாக வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். இது வந்து யாருக்குமே தீங்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்தா இங்கிட்டு மதுமிதா வந்து பிறந்தநாள்லாம் முடிச்சுட்டு அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் ஏதோ வந்து எனக்காக வந்து ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அது எங்கெங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதை என்னால் தாங்க முடியல, சர்ப்ரைஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கிட்டு பார்த்தா இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன இந்த சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு கிரண் வர சொல்லியிருந்தோமே, எந்த கிரணை வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லியிருந்தோம். ஆனால் வரலை. அவன் இருந்தால் தான் இந்த பத்திரத்தை வந்து கொடுக்குறதுக்கு நமக்கு வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கிரண் வந்து அந்த நேரத்தில் கை தட்டிக்கிட்டே உள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கௌதமுக்கு வந்து சந்தோஷமாயிருது. கிரண் வந்தால் தான் இந்த 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 ஆட்டமே வந்து சூடு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா அபிஷேக் வந்து ஆகா வந்துட்டானா, கண்டிப்பாக வந்து இந்த பிறந்தநாள் தான் கௌதம் மதுமிதா வந்து சேர்ந்து கொண்டாடுற கடைசி பிறந்த நாளாக இருக்கும், நீ வேணால் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு சகுந்தலா கிட்ட வந்து அபிஷேக் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தானே சர்ப்ரைஸ் என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இந்தாங்க உங்களுக்கு இதான் உங்கள் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவாகரத்து பத்திரத்தை வந்து எடுத்து கொடுக்காங்க. அதை பார்த்தோன்னே மதுமிதாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. திறந்து பார்க்காங்க. அவங்களுக்கு வந்து விவாகரத்துன்னு சொன்னோடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னங்க ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சந்தோஷ் வேறு வந்துடுறாரு. டேய் நண்பா, என்ன நண்பா, எதுக்கு நண்பா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் சந்தோஷ், உனக்கு ஒன்றும் தெரியாது. மதுமிதாவுக்கு வந்து என் கூட வாழ பிடிக்கலை, ஏன் என்னையவே அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. அதனால தான் அவங்களுக்கு வந்து அவங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனால தான் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் உங்கள் கூட வாழ பிடிக்கலை, உங்களை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு யார் சொன்னால், நீங்களாக தான் முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நீங்கள் யார், உங்களோட பாஸ்ட் என்ன, எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அதனால தான் நான் அந்த ஒரு முடிவு எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மதுமிதா ஃபேமிலி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.